வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி வீட்டிலே எப்படி பூந்தி லட்டு ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். பூந்தி லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இது கடலை மாவு வச்சு செய்கிறோம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சுகர். 1 கப் கடலை மாவு ரேஷியோக்கு நம்ம அதே கப்பில் 1 கப் சுகர் போட்டால் சரியாக இருக்கும். அடுத்து உலர்ந்த திராட்சையும் முந்திரியும் நம்ம எடுத்திருக்கோம். அது பொரிச்சு எடுக்க நெய், அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 2 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறோம். பூந்தி எல்லோ கலராக இருக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்படி எல்லோ கலர் இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த ட்ரை மிக்சர் எல்லாத்தையும் நம்ம ஒரு விஸ்க் வச்சு கலக்கிக்கலாம். விஸ்க் இல்லைன்னா பரவாயில்ல, கையிலேயே கூட கலக்கிக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை கலக்க போகிறோம். அது எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. லம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். லம்ஸ் இல்லாமல் பாருங்கள், எவ்வளோ தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை. இப்போ பூந்தி போட்டுடலாம். பூந்தி போடுறதுக்காக ஒரு பேனில் ஆயில் காய வச்சுருக்கோம். ஆயில் ரொம்ப நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூந்தி போட்டு உடனே எடுத்துடணும் பூந்தியை. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது பூந்தி போடுற கரண்டியை வச்சுட்டு மாவை அதில் எடுத்து ஊற்றுறோம். பாருங்கள், பூந்தி கீழே விழுது பாருங்கள். நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சோடா மாவு கூட இதுக்கு போட தேவையில்லை. இந்த மாதிரி மெதுவாக ஆட்டினா கீழே எல்லா பூந்தியும் விழ ஆரம்பிச்சிடும். எண்ணெய் சட்டியில் பண்ணும் போது பார்த்து பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும். நம்ம காரா பூந்திக்கு தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இது கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். உடனே திருப்பி எடுத்துடலாம். பாருங்கள், நான் வீடியோ கட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தான் காட்டுறேன். இப்போ இது எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இது இருந்ததுன்னா கிறிஸ்பி ஆகிடும், அப்புறம் லட்டு பிடிக்க முடியாது. கொஞ்சம் வெந்தால் போதும். ஆயிலேருந்து ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு ஆற வச்சிடலாம். எல்லாமே இது மாதிரி செஞ்சதுக்கப்புறமா ஜீராவில் போட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேட்சாக நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பூந்தி எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ சுகர் சிரப் செய்யலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஜீரா பாகு காய்ச்சிடலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வருது. இது போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லட்டுக்கு முந்திரியும் திராட்சையும் நெய்யில் பொரித்து சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் அடுத்து முந்திரி சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் அந்த பூந்தியெல்லாம் நம்ம போட்டு கலரி வச்சுருக்கோம். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பிடிக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டும். இல்லாட்டி கொஞ்சம் பூந்தியை மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் பொடிச்சு இதோட சேர்த்து நம்ம லட்டுவாக பிடிச்சிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு கூட பிடிக்கலாம். டேஸ்டியான இந்த பூந்தி லட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.